ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருங்காட்டுக்கோட்டையில் நேற்று பலத்த மழையுடன் காற்று வீசிய போது மெட்ராஸ் மோட்டார் ரேஸ் மைதானத்தின் கேலரி மேற்கூரை தூக்கி வீசப்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டுக்கோட்டையில பைக் ரேஸ் மற்றும் கார் ரேஸுக்கான ஓடுதளம் மற்றும் பந்தய மைதானம் இருக்கிறது. நேற்று பலத்த காற்றுடன் மழை பெய்த நிலையில அங்கு இருந்த பார்வையாளர்கள் அமரக்கூடிய கேலரியின் மேற்கூரையானது அந்த காற்றில் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் சர்க்கியூட் இன்டர்நேஷனலுடைய அந்த பெயர் பலகையும் அந்த காற்றிலே கீழே சரிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் அங்கு கார் பந்தயமும் இருசக்கர வாகன பந்தயமும் நேற்று நடைபெற்றதாகவும் அப்போது பார்வையாளர்கள் சிலர் பார்த்து கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் அதனை சிலர் வீடியோவாக பதிவு செய்து பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த விபத்தில் யாருக்கும் காயமில்லை என்றும் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே பாதுகாப்பாக பொதுமக்கள் வெளியேறதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மெட்ராஸ் இன்டர்நேஷனல் சர்க்கியூட் என்றது பழம்பெருமையான ஒரு கார் பந்தயம் மற்றும் மோட்டார் பந்தயத்துக்கான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில நேற்று பெய்த காற்றுடன் பெய்த மழையின் போது இந்த மேற்கூரையும் அதே போல பெயர் பலகையும் வந்துட்டு காற்றில் சரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் காயமில்லை, அனைவருமே பத்திரமாக இருந்ததாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த காற்று வீசும் போது அந்த மேற்கூரை விழக்கூடிய காட்சிகளும் பெயர் பலகை விழக்கூடிய காட்சிகளும் அதே போல கீழே சரிந்து கிடக்கக்கூடிய அவற்றை ஊழியர்கள் அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கிறது. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.